ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜியோ பைக்ஸ். இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு என்னன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டுங்க. ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350. இது எதுக்கு அப்படின்னா கிளச் பிளேட் அண்டு செல்ஃப் பியரிங் ஒர்க்காக வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் அப்படியே காட்டுறேன் பாருங்க. இதுதாங்க ராயல் என்ஃபீல்டோட கிளச் பிளேட்டு. இது ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு, நல்லா ரீப்ளேஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 26,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிருச்சு. அதனால் ரீப்ளேஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அப்புறம் இதான் செல்ஃப் பியரிங், ஒன் வே கிளச் பேரிங் வாங்க. இது வந்து ஒன் சைடு தான் சுற்றணும். டபுள் சைடு சுற்றுச்சு அப்படின்னா உள்ள பேரிங் போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த பேரிங் மாற்ற இருக்கும். பேரிங் மட்டும் தனியாகவும் மாற்றிக்கலாம், இல்லை ஆனால் மேக்ஸிமம் செட்டாக மாற்றுறது தான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா அடிக்கடி இது போகக்கூடியது தான். செல்ஃப் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனா செட் இது கண்டிப்பாக போக தான் செய்யும். அப்படிங்கிறப்ப நம்ம செட்டாக மாற்றுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. செட்டாக மாற்றுறதுக்குமே ரெண்டு குவாலிட்டி இருக்குங்க. ஒன்று வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் உள்ளது, இன்னொன்று ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் உள்ளது. அது நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு. மாற்றுறதும் நம்ம இஷ்டம் தான். மேக்ஸிமம் நம்ம காலில் யூஸ் பண்ணும்போது செல்ஃப் அடிக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் கிக்கர் அடிச்சு யூஸ் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வராதுங்க. நம்ம காலையில் ஐடியில் இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக ஐடியில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃப் பியரிங் சுற்றுறதுனால தான் அந்த கம்ப்ளைண்ட் வருது. அது மேக்ஸிமம் காலையில் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நீங்கள் கிக்கர் அடிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா வண்டியோட லைஃபும் நல்லாயிருக்கும்.